கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். Download ShareChat. மாறன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவன் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் தங்கினார்கள். கர்த்தருக்குள் பிரியமான இறை மக்களே, தங்கினார்கள். மனிதன் இன்றைக்கு உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும்போது அவனுடைய உறைவிடம் எங்கே இருக்கிறது, அவனுடைய தங்குகின்ற இடம் எங்கே இருக்கிறது, வசதியான இடமா, செழிப்பான இடமா? ஆதியிலே ஆபிரகாமுடைய குமாரர்கள் தெரிந்து கொண்டதைப் போல செழிப்பான பகுதியை ஒருவனும் வறட்சியான பகுதியை ஒருவனும் தெரிந்து கொண்டதைப் போல இந்த நாளில் செழிப்பாக இருக்கிற பகுதியை தேடுகிற கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு யோசுவா இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் வழியாக எடுத்து வரும் பொழுது அவர்களை தூக்கி வர சொல்லும் பொழுது அந்த பட்டணத்தை 4 முறை 6 முறை 7 முறை சுற்றி வர பண்ணுகிறான். அப்பொழுது அந்த சுற்றி வந்த பிற்பாடு மீண்டும் அதே பாளையத்தில் இறங்குகிறான். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம். தீமைகள் ஒன்றும் தொடரக்கூடாது, துன்பங்கள் நெருங்கக்கூடாது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் துன்பம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால், பாளையம் ஒன்று இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மேடுகள் கிடையாது, உயர்வுகள் கிடையாது. அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுடைய பயணத்திலே யோசுவா மூலமாக அவர்கள் சுற்றி வந்து மீண்டுமாக பாளையத்திலே தங்கினார்கள். நாம் போய் வருகிற புறப்பட்டு போகிற இடம் பாளையமாக இருந்தாலும் மீண்டும் அதே பாளையத்திற்கு வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய பவுலடிகளார் மூலமாக மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொன்னதைப் போல மீண்டும் பாளையத்திலே வந்து தங்கினார்கள். இந்த தங்குதல் என்று சொல்லும்போது கடவுளோடு கொண்டிருக்கிற உறவு ஐக்கியத்தை குறிக்கின்ற அடையாளம். இரண்டாவது, கடவுளோடு இருக்கின்ற ஐக்கியம் என்பது அவரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கை, அவரோடு இருக்கின்ற அந்த அனுபவம். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் யோசுவா மூலமாக நம்மிடத்தில் நினைவுபடுத்துகிறார். நாம் இருக்க வேண்டிய இடம் என்ன என்பதை கடவுள் அறிவார். சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில் மேடான பகுதிகளில், உயர்வான பகுதியில், செழிப்பான பகுதியை தேடி ஓடுகிறோம். ஆனால் அது நாளடைவில் அமிழ்ந்து போகிறது, விழுந்து போகிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான இறை மக்களே, கடவுளோடு தங்குகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அது குன்றுகளாக, மேடுகளாக அது மாறும் என்பதில் ஐயமில்லை, சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் இந்த இறை செய்தி வழியாக கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஒருவராலும் ஆண்டவரை திறக்கப்படாத வாசலை உடையவரும் அடைக்க முடியாத வாசலை உடையவருமாகி எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, அல்வாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவரே, நாங்கள் புறப்படுகின்ற இடத்தை அறிந்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் நிறைவு செய்கிற இடம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. அது மீண்டும் பாளையம் என்பதை இந்த நாளில் நீர் குறித்து கொடுத்திருக்கிறீர். இந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மீண்டும் நாம் கடவுளிடத்தில் நாங்கள் வர வேண்டியவர்கள் என்பதை எங்களுக்கு அறிவுபடுத்துகிறீர். இந்த செய்தியின் வழியாக நாங்கள் எங்கே இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த உயர் பதவியில் இருந்தாலும் கடவுளிடத்தில் நாங்கள் வர வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும்.
அப்பா பிதாவே, எங்களுடைய திருச்சபையை கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு நிறுவனங்களையும் கண்ணோக்கி பாரும். பேராயர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர் அனைவரையும் உம்முடைய அருட்கண்ணால் நினைத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.